அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் நடந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இது உலக வாழ்க்கை என்பது ஏமாற்று வாழ்க்கை என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி அந்த ஈமானுடைய வாழ்க்கையிலேயே நிலைத்திருந்து அந்த இறைவன் மீதே முழுமையான நம்பிக்கை வைத்து எல்லா விஷயங்களிலும் அவனையே சார்ந்து வாழ்கிறார்களோ அந்த மாதிரியான இறை நம்பிக்கையில உறுதியாக ஆணித்தரமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில ஒரு செய்திகளை சொல்லித்தாங்க. லா அசாலு அன்ஹு அஹதன் பஅதக, நீங்க அப்படியே மூத்தாயிட்டா கூட உங்களுக்கு பின்னாடி நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லித்தார்கள் அப்படின்னு ஒரு சஹாபி வந்து கேட்கின்ற பொழுது, இஸ்லாம் என்பதை தூக்கி பின்னாடி போட்டுருவான், ஈமான் என்பதை பின்னாடி தூக்கி போட்டுருவான். நாம ஒரு முஸ்லிம் என்பதை மறந்து அவன் அதையே என்ன செய்வான், அடகு வைத்து தன்னுடைய ஈமானையே அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் மாறி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய காலத்துல வருவதற்கு முன்னால் இந்த உலகத்துல யார் ஒரு அடியான் நாம் அல்லாஹ்வைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், மனிதர்களை சார்ந்திருக்க கூடாது. அல்லாஹ் தரக்கூடியவன், அவன் ராசிக், அவன் தான் நமக்கு ரிஸ்கை தருவான், அவன் எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவன் அப்படின்னு மக்களை எதிர்பார்க்காமல் மக்களிடத்திலே கேட்காமல் இறைவன் மீது சார்ந்திருந்து சுயமரியாதையோடு வாழ்ந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் எதை சொல்றான், சலாவை ரெண்டாவது தான் சொல்றான், தொழுகை இரண்டாவது தான். அந்த தொழுகைக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழனை ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அல் இஸ்திகாமத்து அலத்தா, கட்டுப்படுதலில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் இந்த உம்மத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு இறைவன் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய கட்டளை என்னவென்று சொன்னால், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில பல்வேறு வசனங்களில் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அப்ப உலகத்துல வாழக்கூடிய நாம இறைவனால் படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்ட நாம் அந்த படைப்பாளனுக்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அப்ப இந்த கட்டளையை ஏற்றவர்கள் தான் மனிதர்கள். மலக்குமார்கள் அப்படி ஒரு படைப்பு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டார்கள். லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். எதை சொன்னானோ அல்லாஹ் அதை செய்திருவாங்க. அது மலக்குகள். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நீங்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்தவன் தான் ஷைத்தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு, ரஜீம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானவன் கியாமத் நாள் வரை அந்த சாபம் அவன் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. காரணம், அவன் இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்தான். நான் கட்டுப்பட மாட்டேன்
என்று இறைவனை எதிர்த்து பேசி இறைவனுடைய சாபத்திற்கு அவன் ஆளான காரணத்தினால் அவன் ரஜீமாக இருக்கிறான். அப்ப உலகத்துல வாழக்கூடிய நாம், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு அல்லாஹ் நிறைய கட்டளைகளை தந்திருக்கிறான். இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்று நடங்கள் என்று அல்லாஹ் நிறைய கட்டளையை சொல்லுகிறான். அந்த கட்டளைக்கு நாம் அடிபணிந்த இந்த மாதங்கள் தான் கடந்த ரமலானுடைய மாதங்கள். ரமலானுடைய இந்த மாதங்களிலே எந்த அளவுக்கு நம்ம இடத்துல கட்டுப்பாடு இருந்தது, ஒரு ஹலாலான பொருள், நமக்கு ஆகுமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள், அது உண்ணக்கூடிய பொருளோ அல்லது குடிக்கக்கூடிய பொருளோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அனுமதித்த ஒன்று. அந்த அனுமதித்த ஒன்றையே அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள நாம சாப்பிடுவதற்கு தடை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நோன்பாளி. நோன்புங்கிற காரணத்தினால், நான் நோன்பாளி என்ற காரணத்தினால் இந்த சாப்பாடை என்னால் சாப்பிட முடியாது, இந்த குடிபானத்தை என்னால் குடிக்க முடியாது. காரணம், அவ்வளவு கட்டுப்பாடுகள் அந்த ரமலான் நமக்கு தந்தது. ஒரு ஹராமான காரியங்களை அந்த ரமலானுடைய காலங்களிலே ஒரு முஸ்லிம் செய்வதற்கு ரொம்ப யோசிக்கிறான். காரணம், நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த நோன்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு கட்டுப்பாடுகளையும் அவன் ஏற்று அனுப்புகிறான். உலகத்துல வாழ்கிறான் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடு எல்லா காலங்களிலும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபக்கத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கின்ற பொழுது, யாரெல்லாம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நிர்ணயிக்கப்படுகிறானோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிமடுத்தவர்கள், அதை வாழ்க்கையில ஏற்று நடந்தவர்கள். அவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள். எனவே உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் உன்னை செய்ய என்று சொல்கின்ற பொழுது அதை செய்யாதே என்று இன்னொரு பக்கத்தில் ஷைத்தான் மனிதனை தடுக்கிறான். அல்லாஹ் உன்னை செய்யக்கூடாது என்று சொல்ல ஷைத்தான் அதை செய்ய என்று என்ன செய்யறான்? ஏவுகிறான். இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் நடந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இது உலக வாழ்க்கை என்பது ஏமாற்று வாழ்க்கை என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக வலா ததகவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நபியே, நீங்கள் உம்முடைய இறைவன் உமக்கு எதை ஏவினானோ அதிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள். எந்த சட்டங்களை தந்தானோ, எந்த கொள்கையை தந்தானோ, எதை ஹலால் என்று சொன்னானோ, எதை ஹராம் என்று சொன்னானோ, எது அல்லாஹ்வுடைய வழி என்று உங்களுக்கு போதித்தானோ அதிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த சிந்தனை ஒரு மனிதனிடத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படணும், அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. மரணம் வருகின்ற வரை இறைவனுடைய கட்டுப்பாட்டிலேயே நம்ம வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் இதுதான் வெற்றியான வாழ்க்கை. அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே, உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை உங்களுடைய இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள். ரமலான் மாத்திரம் அல்ல, ரமலான்ல ஏதோ ஒரு அல்லாஹ் பூசா அவன் லீவ் எடுத்துட்டு போய் மற்ற காலங்களில் இன்னொரு அல்லாஹ் வர்றதுன்னு இல்லை. எந்த அல்லாஹ், எந்த இறைவன் ரமலானுடைய காலங்களிலே ஒரு அடியானிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் எதிர்பார்க்கிறானோ, என்னை வணங்க வேண்டும், என்னிடத்தில் அவன் வர வேண்டும், என்னுடைய அருளை கேட்க வேண்டும், என்னிடத்துல மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று எந்த அல்லாஹ் விரும்புகிறானோ அதே அந்த அல்லாஹ் தான் மரணம் வருகின்ற வரை இந்த அடியான் இப்படிதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அப்ப அந்த வாழ்க்கை மரணம் வருகின்ற வரை, அந்த வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மரணம் வருகின்ற வரை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்றைக்கு நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும், எந்த விதமான ஷைத்தானுடைய வழிக்கும் நம்ம தள்ளப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்றோம் பாருங்க, இது ஒரு வெற்றியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இப்படி வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை சிறப்பை தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். இவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி அந்த ஈமானுடைய வாழ்க்கையிலேயே நிலைத்திருந்து அந்த இறைவன் மீதையே முழுமையான நம்பிக்கை வைத்து எல்லா விஷயங்களிலும் அவனையே சார்ந்து வாழ்கிறார்களோ அந்த மாதிரியான
இறை நம்பிக்கையில உறுதியாக ஆணித்தரமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வானவர்கள் அவரிடத்தில் இறங்குகிறார்கள். அல்லாஹுடைய மலக்குகள் அவரிடத்தில் இறங்கி சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஹாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹ்சனு, எதற்கும் கவலைப்படாதீர்கள், வஅபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதெல்லாம் சொர்க்கம்தான், அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த வானவர்கள் இந்த மாதிரியான மக்களுக்கு சாட்சி சொல்றாங்க, நல்ல செய்தியை சொல்றாங்க, பஷாரத்தை சொல்கிறார்கள். மேலும் சொல்றாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, உங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்ன செய்திருக்கிறோம், நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நாளைக்கு மறுமை நாளில நீங்கள் சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ, எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அத்தனையும் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். எதையெல்லாம் நீங்கள் வேண்டும் என்று அழைக்கின்றீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இவ்வளவு பெரிய சிறப்புகளை யார் தருகிறார் என்று சொன்னால், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள அந்த அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் எதை காண்பிக்கிறது? அப்ப அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஈமானிலே அவர்கள் நிலைத்து வாழ்கின்றார்கள். பிசகாமல் விடாமல் ஷைத்தானுடைய வழிக்கு சென்று விடாமல் யார் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்து யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில ஒரு செய்திகளை சொல்லித்தாங்க. லா அஸாலு அன்ஹு அஹதன் பஅதக, நீங்க அப்படியே மூத்தாயிட்டா கூட உங்களுக்கு பின்னாடி நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு ஒரு சஹாபி வந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அப்படி என்ன சொல்லு அப்படின்னா, ஈமான் கொள்ளு, அல்லாஹ் மேல ஈமான் கொள்ளு, அந்த ஈமான்ல நீ நிலைத்திருக்க செய்வாயா, உன்னுடைய மரணம் வருகின்ற வரை அந்த ஈமானிலே நிலைத்திரு, இதை நீ செய், இது போதும் அப்படிங்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஈமானு, அந்த ஈமானிலேயே நீ நிலைத்திரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொன்னார் என்ற செய்தியை பார்க்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால என்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பேராபத்துகள், எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வந்தாலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஈமானோடு நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வரும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த குழப்பங்கள் அல்ல, இதைவிட கடுமையான பன்மடங்கான குழப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்துல ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு உண்மையான முஸ்லிம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த வழியிலேயே அவன் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாதிரு பில் அமாலி ஃபிதனன் கக்தஅல் லைலி முதலிம். நீங்கள் அமல்களை நிறைய செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை நீங்கள் அதிகமாக தொடர்ந்து வேகமாக செய்து கொண்டே இருங்கள், அதன் பக்கம் விரைந்து கொண்டே இருங்கள். காரணம் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு காலம் வரும், அது காலத்துல எப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும் என்று சொன்னால், பகலும் இரவை போன்று இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய வெளிச்சம் இருக்கிறதே பகல், இந்த பகலும் இருண்டடைந்து இருந்திருக்க கடுமையான குழப்பம் இருக்கும். அந்த காலத்துல யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா வ யும்சி காஃபிரா, ஒரு மூமின் காலையிலே அவன் மூமினாக எந்திரித்து அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக இருந்து மாலையிலே ஆகின்ற பொழுது அவன் காஃபிராக மாறிவிடுவான், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அவ் யும்சி முஃமினா வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே அவன் முஃமினாக இருப்பான், காலையிலே அவன் காஃபிராக ஆகிவிடுவான். யபீஉ தீனஹு பிஇரதின் மினத் துன்யா. எதுக்காக இப்படி ஆறான்னா, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி, இந்த அற்ப வாழ்க்கைக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே வச்சு விடுவான். இஸ்லாம் என்பதை தூக்கி பின்னாடி போட்டுருவான், ஈமான் என்பதை பின்னாடி தூக்கி போட்டுருவான். நாம ஒரு முஸ்லிம் என்பதை மறந்து அவன் அதையே என்ன செய்வான், அடகு வைத்து தன்னுடைய ஈமானையே அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய காலத்துல வருவதற்கு முன்னால் அமலுக்களை செய்து கொள்ளுங்கள், நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட
வரக்கூடிய காலங்கள், கியாமத்து நாளுக்கு முன்னால் இந்த உலகத்துல வரக்கூடிய குழப்பங்கள் மிகப்பெரிய குழப்பங்கள். எந்த நாட்டில இருந்து அடிக்கிறான், எந்த நாட்டில இருந்து அடிக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த நாட்டில் இருந்தால் தஜ்ஜால்களும், அந்த நாட்டில் இருந்தால் எல்லா குழப்பங்களும் வரப்போகிறது. கடுமையான குழப்பங்கள், தெரித்தெடுத்த மக்கள் எல்லாம் ஓடக்கூடிய, பிடரி காலுக்கு தெரிக்க ஓடக்கூடிய அளவுக்குள்ள குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு இதே மண்ணில ஏற்படுங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்மொழிகள் எல்லாம் இருக்கிறது, அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான் இருக்கு பாருங்க, இந்த ஈமான் என்னைக்கு நம்மை காப்பாற்று. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எவர் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தான் இறைவன்கிற அந்த நம்பிக்கையிலே ஆழமாக அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டு, அவருடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை ஆழமாக பதிந்து அதிலேயே அவர் மன்னிக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு சுவர்க்கம் உண்டு, சுவர்க்கத்துக்குள்ளே அவர் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே ரமதான் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் அந்த ரப்பு தான் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்புக்கு நாம் அடிமைதான், அவன் சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியதுதான், கட்டுப்படக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறத உள்ளத்திலே நம்ம பதிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்னைக்குமே கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரிலும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த மாதிரியான பரபரப்பான ஒரு காலங்களில் பொதுவாக மனிதனுக்கு பொறுமை இழந்து விடுகிறோம். பொறுமை இழந்து அதை போய் என்ன செய்யறோம், இன்னைக்கு பரவலாக புலம்பிக் கொண்டு பிற இடத்துல அந்த செய்திகளை பரப்பி கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறதே, என்ன நடக்குமோ, பின்னாடி ஏது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளிலே இன்றைக்கு பெரும்பகுதியான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவுதான் இந்த உலகத்துல எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவங்களிலே நாம் பொறுமை காத்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து பொறுமை காக்கிறது இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒமன் யஸ்தஅஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹ். இந்த உலகத்துல யார் ஒரு அடியான் நாம் அல்லாஹ்வைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், மனிதர்களை சார்ந்திருக்க கூடாது. அல்லாஹ் தரக்கூடியவன், அவன் ராசிக், அவன் தான் நமக்கு ரிஸ்கை தருவான், அவன் எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவன் அப்படின்னு மக்களை எதிர்பார்க்காமல், மக்களிடத்திலே கேட்காமல் இறைவன் மீது சார்ந்திருந்து சுயமரியாதையோடு வாழ்ந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை சுயமரியாதையாகவே ஆக்குகிறான். அல்லாஹ் இடத்துல தான் கேட்பான், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. யார் ஒருவன் எந்த அடியான் தேவையற்றவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய உதவி போதும், அவனுடைய அருள் போதும், மனிதர்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹையே சார்ந்து தேவையற்றவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அல்லாஹும் அந்த அடியாரை அப்படியே ஆக்குகிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒமன் யதஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ். இந்த உலகத்திலே பொறுமையோடு வாழ வேண்டும். பொறுமை ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும், சம்பவங்கள் நடந்தாலும், அதிர்ச்சிகள் வந்தாலும் இந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் உணர்ந்து நடப்பானே ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பொறுமையை தருகிறான். ஒமா உதிய அஹதுன் அதான் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ரி. இந்த உலகத்திலே ஒரு அடியான் கொடுக்கப்படக்கூடிய செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா? பொறுமை தாங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அப்ப அந்த பொறுமையை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்து விட்டான் என்று சொன்னால் உலகத்துல எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். குடும்பத்துல பார்க்கிறோம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்க்கிறோம், மனைவி மக்கள்ல பார்க்கிறோம், பெற்றோர்களை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். எல்லாவற்றிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அதை மெண்டு மிழுங்கி அதுல எப்படி கையாள வேண்டுமோ அல்லாஹ்விடத்துல துஆ செய்து அந்த இடத்துல நம்ம பொறுமை காக்கிறோம் என்று சொன்னால் இந்த பொறுமையை தரக்கூடியவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தான் தரும். அப்ப அல்லாஹ்விடத்துல அதிகமான பொறுமையை கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், தலைக்கு மேல போகக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு பொறுமையை தா, இந்த பொறுமையோடு இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த அடியானுக்கு பொறுமையை தருகிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காமிக்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அல்லாஹ் எதை சொல்றான்? சலாவை ரெண்டாவது தான் சொல்றான், தொழுகை ரெண்டாவது தான். அந்த தொழுகைக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? சபர் வர வேண்டும், பொறுமை வர வேண்டும். பொறுமை, அந்த பொறுமை காக்கின்ற பொழுதுதான் சொல்லுவார்களே, பொறுமை பொறுத்தவர்
பூமியை ஆழ்வார் என்று சொல்வார். அப்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அப்ப அதை அல்லாஹ் சொல்லிட்டு தான் பொறுமையோடு இருங்க. அடுத்து என்ன செய்யுங்க? தொழுகவும் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையும் செய்யுங்கள், வணக்கமும் செய்யுங்கள். இந்த ரெண்டும் ஒரு மனிதனிடத்துல இந்த 2 பண்புகளும் இருந்தது என்று சொன்னால் அவன் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்விடத்திலே கேட்பது அவனுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமாக பிரார்த்தியுங்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. தொழுகையாளிகளுடைய பிரார்த்தனை, பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவருடைய பிரார்த்தனை, சாலிஹான அடியார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? தட்ட மாட்டான். அல்லாஹ் கைரை வைத்திருப்பான், அதுல நன்மையை வைத்திருப்பான். அதனால அல்லாஹ்விடத்துல இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல, சூழ்நிலைகள்ல இந்த நாடு மாத்திரமல்ல, குவைத் மாத்திரமல்ல, இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அரபுலக மக்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சலாமத்தை தர வேண்டும், நிம்மதியை தர வேண்டும், எல்லா மக்களுக்குமான பொறுமையை தர வேண்டும், எல்லா மக்களுக்குமான உயிருக்கும் உடைமைக்குமான பாதுகாப்பை தர வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திப்போம். அந்த பிரார்த்தனை தான் இறைவனுடைய கதவுகளை தட்டி அல்லாஹ் எப்படி பெரிய மாற்றத்தையும் இந்த உலகத்துல, இந்த பூமியிலே கொண்டு தருவதற்கு அல்லாஹ் பொறுத்து காத்திருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்து அல்லாஹ்வுடைய உதவியை ரமதானிலே பெற்றதை போல மற்ற காலங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.